வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 வந்து இருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எந்த விதமான அப்டேட்டையும் பார்க்க போகிறதுல ஒரு விழிப்புணர்வு பதிவாக நம்ம இந்த பதிவு போட வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக சொல்லியிருக்கிறேன். எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. ஸோ என்ன ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து தவறான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க போகிறதா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வர்றது, ஸோ இது எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக வேணாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். பிடிக்கலங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதே போல் நம்ம மைவி3 சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுங்க, பிடிக்கலங்கிற பட்சத்தில் அந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அது இல்லாமல் பல பேர் வந்து தவறான முறையில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகவே கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் நான் ரீசெண்டாக வந்து படித்தேன். ஸோ அது ரொம்பவே எனக்கு அந்த கமெண்ட்டை படித்தோன்னா ஒரு கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து தவறான முடிவு எடுக்க போகிறோம். வேலூர் கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஏன் புகார் கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்டில் ரொம்பவே ஒரு உருக்கமாக இருந்தது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, தவறான எண்ணத்துக்கு நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்பேன். ஸோ ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களோட கையில் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக வேணாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ண முடியாது, எனக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே பொருளாதார குற்றப்பிரிவுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தனியாகவே வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமோ வீடியோவை பாசிட்டிவாக எடுத்துங்க. இல்லை உங்கள் வீடியோ ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுனால ஒரு நெகட்டிவான தாட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேணாம். ஸோ மைவி3 பற்றி நம்ம விசாரித்தது வரையும் எனக்கு தெரிஞ்ச தகவலை ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் உங்களுக்கு டெய்லி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவையும் மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறது. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருப்போம். எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருங்க. கூடிய விரைவில் நமக்கு ஏதாவது நல்ல தகவல் தெரிய வரும். எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பாசிட்டிவாக எல்லாருமே இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவல் ஏதாவது இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.